நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி டெலிஷியஸ் ப்ரோக்ராம் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பர் டிஷ் செஞ்சு கொடுக்கறதுக்காக SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து செஃப் நித்யானந்தன் அவர்கள் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிட்டு என்ன டிஷ் அப்படிங்கறத கேட்டலாம் வாங்க. ஹாய் செஃப். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? குட். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். அதுவும் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் இங்க ஒரே செட்டே குஷி. தேங்க்யூ. ஏன்னா நீங்க ஏதோ புதுசா செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கறனால தான். என்ன டிஷ் சமைக்க போறோம் இன்னைக்கு? வந்து நம்ம ஒரு ஹவாதி குசைன்ல இருந்து ஒரு கலூட்டி கபாப் செய்ய போறோம். ஓகே, கலூட்டி கபாப். ஓகே. மற்ற கபாப்க்கு இந்த கபாப்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பிச்சிட்டாரே. ஸோ இதில் வந்து என்னன்னா, நம்ம ஜெனரலாக கபாப் பண்ணும்போது மின்ஸ் மீட்டோ ஸோ எதனா யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே குக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ மீட்லேயும் செய்யலாம். இப்போ வந்து நம்ம மட்டர், அதாவது க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். வெரி சிம்பிள் இது. ஸோ ரொம்ப குக்கிங் டைம் இஸ் வெரி லெஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ க்ரீன் பீஸ் ஃபஸ்ட்டு, ஹோல் க்ரீன் பீஸு. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வேணுமா? வேணாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து கோர்ஸாகவே இருந்தால் கட் பண்ணியிருந்தால் போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கொரியண்டர், க்ரீன் சில்லி. ஸோ காரம் மட்டும் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சில்லி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மின்ட், புதினா. டிஷ்ஷே க்ரீன் கலரில் இருக்கும் போலயே. ஆமாம், டிஷ் வந்து இது க்ரீன் கலர் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ஸு. இது எல்லாமே நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம முன்னே சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேணும். சரிங்களா? ஸோ அதுக்காக என்னென்னா, நம்ம சார்கோல் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபயரில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது போக ரெடி ஆகும். அதுக்குள்ளே நம்ம மிக்சர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் எதுவுமே நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சீசனிங் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைண்ட் பண்ண முடியாது. ஸோ எதுவுமே தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சப்போஸ் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா, இல்லை வரல அப்படின்னா we can add some பேசின் ஃப்ளவரோ இல்லை பிரெட் க்ரம்ஸோ நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ராவாக தான் பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோர்ஸாக தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அரைச்சிருக்கேன். ஸோ கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை சீசனிங் ஆட் பண்ணுவோம். சால்ட் கொடுங்க, பிஞ்ச் ஆஃப் சால்ட். நெக்ஸ்ட் சாட் மசாலா. SRM இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது, ஆன்லைன் as well as ஆஃப்லைன். கரெக்டா சார்? கண்டிப்பா. ஓகே. இதுல வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோர்ஸ்னு தனியா இருக்குதா? ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கிடையாது. அதே வந்து வேறு மாதிரி நாங்கள் கிராஃப்ட் கோர்ஸ், டிகிரி, டிப்ளமான்னு இருக்குது. ஸோ டிகிரி, டிப்ளமா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸான கோர்ஸ். இப்போ கிராஃப்ட் கோர்ஸ்னு எடுத்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் கோர்ஸு 1 இயர். ஸோ 1 இயர்னு போது என்னென்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டாக அவங்க படிப்பாங்க. அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன், இல்லை ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், F&B சர்வீஸ், இல்லை பேக்கரி, கன்ஃபெக்ஷனு, ஒரு கோர்ஸை பற்றி மட்டும் படிப்பாங்க. இதே டிகிரி, டிப்ளமா அப்படின்னா இந்த எல்லாமே சேர்த்து 3 இயர்ஸ் படிப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியாக வரும். ஸோ கிராஃப்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்காது. சில பேர் அது மாதிரி ஸோ அது மாதிரி கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த கிராஃப்ட் கோர்ஸ் செட் ஆகும். இது வந்து நம்ம கவர்மெண்ட் ITI நடத்துறது. இந்த டிகிரி வந்து 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணணும். டிப்ளமா வந்து 10th பாஸ் ஆனவங்க ஜாயின் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th பாஸ் ஆகிருப்பாங்க, டிப்ளமா முடிச்சுட்டு காலேஜில் லேட்டர் என்ட்ரி, அதாவது டிகிரி செகண்ட் இயர் அவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் நம்ம சீசன்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது பைண்ட் ஆகுதான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். சப்போஸ் பைண்ட் ஆகலை அப்படின்னா we can add some bread crumbs. ஸோ அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பைண்ட் ஆகுது. ஸோ இப்போ என்னென்ன நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ஸ்மோக் ஃப்ளேவரை நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சார்கோல் ரெடியாக வச்சுருக்கோம். கோல் ஆட் பண்ணிடலாம். ஸோ கோல் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் ஆஃப் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ கோல் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வராது. ஸோ யூ கேன் க்ளோஸ் இட். ஸோ ஸ்லோவாக அந்த ஸ்மோக் எல்லாமே அதில் இன்ஃப்யூஸ் ஆகிடும்.
நம்ம அந்த சேர்த்து பார்க்கலாம் வித் ஸ்மோக். வாவ். ஸோ இந்த ஸ்மோக் எல்லாமே வந்து அந்த நம்ம மிக்சரில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகிடும். நல்லா உள்ளே போயிருக்கும். Now you can easily சூடாக இருக்குது. ஸோ நான் இப்போ மிக்சர் பண்ணுறேன். சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு பைண்ட் ஆகலை அப்படின்னா கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இது வந்து நம்ம நார்மல் ஒயிட் பிரெட் இருக்கு இல்லைங்களா, அது லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து இது நம்ம நல்லா ரவுண்ட் பால்ஸ் பிடிச்சிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டியது. பிளேட் எடுங்க. ஸோ டீப் ஃப்ரை பண்ண போகிறதுக்கு இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். சப்போஸ் டீப் ஃப்ரை க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். இது ஆக்சுவலி எங்கேருந்து வந்த ஒரு டிஷ்? இது வந்து லக்னோ. ஸோ லக்னோ வந்து ஹவாதி குசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீஜன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா தே டூ வித் மட்டன் கீமா வச்சு செய்வாங்க. ஸோ இது வெஜிடேரியனுக்காக வி டூ லைக். ஸோ இப்போ க்ரீன் பீஸ் கலரில் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து நீங்கள் அதர் வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணி நம்ம அதை மூடி வச்சுருவோமா இல்லை லைக் ஹவு டஸ் இட் ஒர்க்? ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது மூணுன்னு அவசியம் கிடையாது மேம். ஒன்லி க்ரீன் பீஸ் மட்டும் தான் இல்லை. ஆக்சுவலி ஒன் மோர் திங், நான் யூஸ் பண்ணது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் பீஸ் வந்து இட் இஸ் ஆல்ரெடி பிளான்ச்னா ஒரு ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணிட்டு போடும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து வேகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஹாட் வாட்டரில் ஒரு 2 minutes க்ரீன் பீஸை போட்டுட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணாலுமே அதே மாதிரி தான். எதர் யூ புட் இட் இன் ஹாட் வாட்டர், இல்லை அப்படின்னா நீங்கள் குக் பண்ணிடலாம் டைரெக்டாகவே. ஸோ பட்டர். ஸோ நீங்கள் ஷாலோ ஃப்ரைக்கு வந்து பட்டர் இல்லை ஆயில் எதுனா யூஸ் பண்ணலாம். பட்டர் என்னன்னா கொஞ்சம் கிளேஸியாக இருக்கும், ப்ளஸ் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. வி கேன் ஸ்டார்ட் ஷாலோ ஃப்ரை தான். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணால் லைக் பிரெட் க்ரம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால மோஸ்ட்லி அதை பிரிஞ்சு வராது. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலுமே அது பிரிஞ்சு வராது. இப்போ ஸோ எல்லாம் பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் செஃப் யூஸ்வலாக ஆகும்? ஸோ நான் ஆல்ரெடி க்ரீன் பீஸ் வந்து குக் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வி ஹவ் டு பிரிங் அவுட் த கலர். ஸோ மற்றபடி இது எல்லாமே ஸ்பைசஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கொரியண்டர், மின்ட். ஸோ அதெல்லாம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது எஸ்பெஷலி க்ரீன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கலர் ஆகிடும். ஸோ அது எது கீரை எது வேணா இருக்கட்டும், ஈவன் அதோட நியூட்ரியன்ஸ் கூட போய்டும். நியூட்ரியன்ஸ் வில் லாஸ். ஆமாம். ஸோ ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு அப்படின்னா யூ கேன் ரிமூவ் இட். ஈவன் தோ நம்ம இதெல்லாம் பண்ணாலும் அந்த கோலோட ஃப்ளேவர் வில் ஸ்டில் ஸ்டே. அது டேஸ்ட் பண்ணும்போது நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் அதில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதோட ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ இது வந்து லைக் ஸ்மோக்கிங்னு ஒரு டேர்மில் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வந்து உங்கள் எந்த ஃபுட்டில் வேணால் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணலாம். இப்போ இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ஸ்மோக்கி சிக்கன் அப்படின்னா இதே டெக்னிக்கை வந்து நம்ம சிக்கன் 65 ஏதோ செஞ்சுட்டு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா யூ சிக்கன் வில் ஹேவ் ஸ்மோக் அட் லாஸ்ட்டாக போகணும்.
ஸோ இது வந்து நம்ம யோகர்ட் கர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து பீட்ரூட் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பீட்ரூட் ஃப்ளேவர்ட் கர்ட். ஸோ இது மேலே கலருக்காக விசில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து மட்டர் கலூட்டி கபாப் ரெடியாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து நம்ம சப்பாத்தி இது மாதிரி ப்ரெட்டோட நல்லா போகும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த காம்பினேஷன். ஸோ அதனால தான் காம்பினேஷன். நம்ம ப்ரெட் யூஸ் பண்ணல, நம்ம நார்மல் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு. லுக் ஸோ பிரிட்டி. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக. இதில் மெயினாக நான் செக் பண்ண வேண்டியது அந்த கோல்ட் ஃப்ளேவர் வருதா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். எஸ், கொஞ்சமாக add on some cold flavor is there and இது கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் டிஷ் அப்படிங்கிறனால இட்ஸ் ஆல்சோ ஹெல்தி ஃபார் அவர் டயட்டில் இருக்கவங்களுக்கும் சரி எல்லாருமே. ஏன்னா ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். இந்த டிஷ் கொடுத்தது ரொம்ப அமேசிங்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் திஸ் டுடே. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம செஃப் நித்யானந்தன் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை கொடுத்திருந்தாரு. இதே மாதிரி சூப்பரான எபிசோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's tata bye bye from Brenda and Chef நித்யானந்தன் signing off. நீங்க பார்த்துட்டு இருந்தது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.